Hello friends, welcome to AROMA planet. இன்னைக்கு நம்ம முட்டை பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது இப்போலாம் யாருமே வீட்டில் பண்றது இல்ல. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்குலாம் பிஸ்கட் கப் கேக்னு நம்ம கடையில தான் வாங்கி கொடுக்குறோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஐட்டம் நம்ம வீட்டிலேயே பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இத பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை செஞ்சு 3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவு இடியப்ப மாவு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாவு தான். ரெண்டு கப் மாவுக்கு 1 கப் சீனி போடணும். நான் கொஞ்சம் குறைச்சி தான் போடுவேன், அதனால் கொஞ்சம் சீனியை வச்சுட்டேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் சோடா மாவு போட்டுக்குவோம். இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்தாதான் அந்த இனிப்போட டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். முட்டை சேர்க்குறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம முட்டை சேர்த்துடலாம். நான் 2 கப் அரிசி மாவுக்கு 2 முட்டை சேர்க்குறேன். இப்போ இந்த முட்டையை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ முட்டையை மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் 1/4 கப் நெய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி லைட்டாக சுட வச்சு அந்த தண்ணியை ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கவனமாக ஊற்றுங்க. தண்ணி நம்ம நிறையா ஊற்றிட்டோம்னா மாவு வீணாக போயிடும். எண்ணெயில் பொரிக்கும் போதும் நல்லா வராது. அதனால் மாவு கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் எண்ணெயில் பொரிக்கும் போது பணியாரம் நல்லா வரும். அதே மாதிரி மாவை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கையில் நெய் ஊற்றிட்டு கையை வச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மாவை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ பணியாரம் எண்ணெயில் போடுறதுக்கு நம்ம பால் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன அளவில் மாவு எடுத்து கையில் உருட்டிக்கங்க. அப்புறம் லைட்டாக தட்டிட்டு ஃபோக் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். என்ன டிசைனில் வேணாலும் போடலாம். நான் இந்த மாதிரி பண்ணேன், அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எல்லா மாவும் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ஈஸியாக டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அப்படி இல்லாமல் நம்ம ஒன்று ஒன்றா போட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்ம சட்டியில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இதை எண்ணெயில் போட்டுடலாம். இதை எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் பொரியட்டும். லைட்டாக ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ திருப்பி விட்டுறலாம். நம்ம திருப்பினதுக்கு பிறகு பார்த்தாலே நல்லா தெரியும், கோல்டன் கலராக வந்திருக்கும். நல்லா சட்டிலையும் ஒட்டாமல் அழகாக எடுக்க வரும். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் 5 நிமிஷம் பொரியட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு 2 சைடும். நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் 5 நிமிஷம் பொரிய விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த கலர் வரும்போது நம்ம எடுத்தோம்னா உள்ளக்க நல்லா வெந்திருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிய விட்டோம்னா டக்குன்னு ப்ரௌன் கலராக ஆயிரும். ஆனால் உள்ளக்க வேகாமல் மாவாக இருக்கும்.
இப்போ நம்ம முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோக்கள் பார்க்க நம்ம அரோமா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்